பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம கதாரிக்கு கிளம்புறோம். நெக்ஸ்ட் வந்து அங்கே தான் இன்றைக்கி ஃபுல் டே வந்து 2 days அங்கே தான் நம்ம அங்கே கதாரிக்கு தான் இப்போ வந்து போகிறோம். எல்லோரும் கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணோன்னே நமக்கு ஷாப்பிங்க்கு விட்டாங்க. அங்கே வந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கணுன்னா வாங்கிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அமௌண்ட் எதுவும் எடுக்கணுன்னா எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் தேவையான ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிட்டோம். ஏன்னா நமக்கு டிபிலிசிலேருந்து கொதாரிக்கு போகிறதுக்கு 2.5 to 3 hours ஆகும். அதுக்கப்புறம் இடையில சாப்பிடுவோம் அதெல்லாம் இருக்குல்ல, அங்கே டாப்பில் ரீச் ஆகிறதுக்கு வந்து நமக்கு அவ்வளோ நேரம் ஆயிரும். கொதாரி வந்து நம்ம ரீச் பண்ணும்போதே நமக்கே தெரிஞ்சிடும். அந்த பாறையிலலாம் அப்படியே லைட்டாக பனியெல்லாம் வந்து படிஞ்சு ஐஸ் கட்டியாக இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் கொதாரி வந்து ஓரளவுக்கு நம்ம ரீச் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. அது போகிற வழியிலேயே நம்ம வந்து நான் விண்டோலேருந்து எடுத்ததுனால கிளியராகவே தெரியல, அதனால தான் நிறையா எடுக்கலை. நான் அதில் கொஞ்சம் கிளியராக தெரிஞ்ச கிளிப்ஸை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எங்களை ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க. அங்கே வந்து நம்ம அந்த ஸ்னோ ஷூவெல்லாம் வந்து வாங்கிக்கலாம், ஜாக்கெட் எல்லாமே இருக்கும். சப்போஸ் யாராவது வாங்காமல் போயிட்டாங்கன்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம் அங்கே வச்சு. அதனால எல்லோரும் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. நான் பின்னால் கூடி வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தேன். அந்த சைடில் வந்து நமக்கு இந்த ஊஞ்சல் போட்டிருந்தாங்க, ஃபோட்டோ எடுக்கிற ஸ்பாட்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு லேக் மாதிரி இருந்துச்சு. இதுதான் அந்த வியூ. இந்த ஸ்பாட் வந்து நமக்கு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறதுக்கு, கப்புள்ஸாக அந்த மாதிரி எடுக்கிறதுக்கெலாம் ஃபோட்டோ ஷூட்டு செட்டிங்ஸ்லாம் இங்கே இருக்குது. நம்ம எடுத்துக்கலாம். 5 or 10 லாரி வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி ஊஞ்சல்லாம் இருந்துச்சு. நம்ம வேணும்னா இங்கே வந்து எடுத்துக்கலாம். அந்த கரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கு பின்னால் இருக்குது. நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஷூ வாங்கிட்டு இருந்தாங்க. நான் ஏற்கனவே வந்து இங்கே கத்தாரில் அன்சார் கேலியில் வந்து வாங்கிட்டு போயிருந்தேன் ஷூவெல்லாம். அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க இந்த ஷூ வந்து அந்த குளிருக்கு தாக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்னோ ஷூ வாங்கினோம். 89 ரியாலும் அங்கே உள்ள காசுக்கு வந்து லாரின்னு சொல்லுவாங்க. 89 லாரி வந்து ஆச்சு. இந்த ஷூ போடுறாங்களா இதுதான் இது. ஏன்னா மற்ற ஷூலாம் கொஞ்சம் ஸ்னோவில் வந்து வழுக்குன்னு சொல்லிட்டாங்க, அதனால் அதை வந்து வாங்கினோம். நெக்ஸ்ட் வந்து எங்களை இந்த சர்ச் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவர் கைடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. சர்ச்சுக்குள்ளே வந்து நாங்கள் போனோம், வீடியோலாம் வந்து எடுக்கல. அந்த சர்ச்லேருந்து வெளியே வந்தோன்னே இப்படி இது பேர்ட்ஸு ஹார்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ரைட் போகணுன்னா போய்க்கலாம், பேர்ட்ஸ் வச்சு ஃபோட்டோ எடுக்கணும்னா எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீட்டில் அந்த ரூஃபு ஃபுல்லாக கார்லாம் பாருங்கள் எப்படி பனி ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு பாருங்கள். அவ்வளோ ஸ்னோஃபாலு இங்கே இந்த ஏரியாவில். ரொம்ப ட்ராவல் பண்ணதில் பயங்கர பசி, அங்கேங்கன்னு அழிஞ்சிட்டு இருந்தோம்ல, பயங்கர பசி. இது வந்து அந்த கைடு அவங்க வந்து எப்போயுமே வர்ற ரெகுலரான ஸ்பாட்டு. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. எல்லா ஃபுட்டுமே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. இதுதான் வந்து இங்கே உள்ள ரொம்ப ஃபேமஸான ஜார்ஜியா ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு கச்சாப்பூரி. இந்த டம்ப்ளிங் வந்து கொடுப்பாங்க. நம்ம ஊரில் மோமோஸ் இருக்குல்ல அந்த மாதிரி. அது ஃபுட்டு வந்து நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப ஸ்பைஸியாக இல்லை. வெஜிடேரியனுக்கும் வந்து வெஜ்ஜும் இருக்குது. அதே மாதிரி வந்து நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுமே அங்கே வந்து இருக்குது நமக்கு. அதனால் எந்த ப்ராப்ளமே இல்லை. அங்கே நைட்லாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டின்னர்லாம் வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணி தான் வந்து நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். அங்கே உள்ள ஆப் டவுன்லோட் பண்ணி அதுலேருந்து வாங்கி சாப்பிட்டோம். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஸ்விட்சர்லாந்து போகணுன்னு ரொம்ப ஆசை. நிறைய மூவிஸில் வந்து அந்த பிளேஸ்லாம் காட்டுவாங்களா, அதை பார்த்து ரொம்ப ஆசை. அதுக்கப்புறம் வந்து ஒரு காலேஜ் டைம் படிக்கும்போது இந்த ஜார்ஜியா பிளேஸை பற்றி கேள்விப்பட்டேன். அப்போ அந்த வியூஸ்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது ஜார்ஜியான்னு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்விட்சர்லாந்து, ஜார்ஜியா, அதே மாதிரி நம்ம ஊரில் வந்து காஷ்மீர் அந்தவெல்லாம் போகணுன்னு ஆசை. சின்ன பிள்ளையில வந்து அப்பா கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் அப்பா வந்து ஆர்மியில் இருந்ததுனால நாங்கள் வந்து போயிருக்கோம். ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை. பெருசானோடனே நமக்கு தெரிஞ்சு இந்த காஷ்மீர் போகணும், அதே மாதிரி வந்து இந்த ஜார்ஜியா, ஸ்விட்சர்லாந்து போகணுன்னு ஆசை. அதில் ஜார்ஜியா வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இந்த ட்ரிப் அமைஞ்சிச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதில் வந்து நம்ம என்னென்னா நிறைய சுற்றி பார்த்து ஒரே அலைஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும்ல. நாங்கள் வந்து அதனால் என்ன பண்ணிட்டோம்னா நிறைய பிளேஸை வந்து கேன்சல் பண்ணிட்டோம்.
நாங்களே வந்து வாலண்டியராக தான் வந்து கேன்சல் பண்ணோம். ஏன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டில் அப்படின்ட்டு நாங்கள் ஈவினிங்க்கு அப்புறம் எங்கேயுமே வந்து நாங்கள் போகலை. பசங்க வேறு குட்டி பசங்க வேறு ஃப்ரெண்ட்ஸோட பிள்ளைங்களாம் இருந்தாங்க. அதனால நாங்கள் வந்து வெளியே போகல. 6 o'clock வந்து நம்ம மோஸ்ட்லி ரூம் ரீச் பண்ணோன்னே நாங்கள் ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். ஒரே ரூமில் வந்து ஆட்டம் பாட்டம் அந்த மாதிரி இருந்துச்சு. பசங்களாம் டான்ஸ் ஆடுறது அப்படி ஜாலியாக இருந்தாங்க. அந்த மாதிரி தான் டைம் வந்து போச்சு. தவிர நாங்கள் நைட் நேரத்துலேயும் சுற்றலாம்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் தான் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா நம்ம ஒரு ஸ்பாட்டுக்கு போனோம்னா நம்ம வந்து மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ அந்த ஸ்பாட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே ரிலாக்ஸ் பண்ண தான் பார்க்கணும். அந்த மாதிரி வந்து இந்த ட்ரிப் அமைஞ்சிச்சு எங்களுக்கு. கொஞ்சம் வீடியோஸ் வந்து இப்படி லேண்ட்ஸ்கேப்பில் வந்து எடுக்கலை. இருக்கிற கொஞ்சம் வீடியோஸ் வந்து நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வியூஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா விண்டோவில் இருந்து வந்து எடுக்க முடியாது, விண்டோ ஓப்பன் பண்ண முடியாது. அதனால் வந்து நான் எடுத்தேன், கொஞ்சம் கிளியராக இல்லாமல் தான் இருக்குது, கிளாஸ் வழியாக எடுத்தது. அப்படியே பார்த்துட்டு வாங்க. வியூஸ்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. நம்ம புது வெள்ளைமலை சாங் ஃபீலிங் தான், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து நம்ம கரெக்டாக வந்து எப்படின்னா நவம்பர்லேருந்து டிசம்பர் மந்த்லாம் நல்லா தான் இருக்கும். நவம்பர்லேருந்து நம்ம ஏப்ரல் மந்த் வரை இங்கே போகலாம். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜூன்லேருந்து நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. செப்டம்பர் அந்த மந்தில், ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அங்கே போகிறதுக்கு. நம்ம திப்லிசி போகிறதுக்கு ஜார்ஜியா ட்ரிப்பு பிளான் பண்ணால் டிசம்பர் டு ஏப்ரல், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜூன் மந்த்லேருந்து போகலான்னு சொல்லி சொன்னாங்க. அந்த டைமில் தான் இங்கே வந்து ஒயின்க்கு வந்து ரொம்ப ஃபேமஸில். இங்கே வந்து நம்ம அந்த வில்லேஜ்லாம் கூட்டிகிட்டு போவாங்க அந்த டைமில். அது மாதிரி இப்போ இலைய லீவ்ஸ்லாம் வந்து விழுந்துருக்குல. அடுத்து வந்து பார்க்கும்போதே நம்ம அந்த மேபல் ட்ரீ எல்லாம் அங்கே நிறையா இருக்குது. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த ரோடெலாம். செப்டம்பர் மந்த்து செம்ம அழகாக இருக்கும்னு சொன்னாங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஒயின் செய்கிற வில்லேஜுக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொன்னாங்க. பியூர் ஒயின் வந்து நமக்கு அங்கே தான் கிடைக்கும், அங்கே தான் ரெடி பண்ணி வரும். அது வந்து இப்போ வந்து இந்த டைமில் வந்து க்ளோஸ்டு. இந்த இடம் வந்து நம்ம வீடியோ எடிட் பண்ணும்போது பார்த்தா தெரியுது. இந்த ஜப்பி மெட்டு படம் இருக்குது. இந்த பாட்டை சொன்னால் கூட வந்து காப்பிரைட்லாம் வந்துடும். அது நம்ம தமிழில் கூட இருக்குது. தமனா நடிச்சிருப்பாங்க, பரத் தமனா. அந்த பாட்டில் போவாங்க உள்ள. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்குது. அது பார்க்கும்போது அமேசிங்காக இருந்துச்சு. கோதாவரி வந்து போகிறதுக்காகவே இந்த பிளானை வந்து நம்ம கண்டிப்பாக ஜார்ஜியா வந்து வரணும். அவ்வளோ நல்லா இருக்குது வியூஸ்லாம் வந்து. இங்கே கத்தார்லேருந்து நமக்கு பக்கம்ல, அதனால வந்து நம்ம தாராளமாக போகலாம். ஓகே, நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். நீங்கள் வந்து அப்படியே அந்த ஃபீலிங்கோடு என்ஜாய் பண்ணி வீடியோஸை பாருங்கள். இவ்வளோ ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு கோதாவரியோட வீடியோ இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. இதை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ லாங்காக ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். நீங்களும் ட்ராவல் பண்ணுற மாதிரியே ஃபீலிங்கோடு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் லேட்டராக அந்த பிளேஸ்க்கு போனோன்னே நான் உங்களுக்கு வந்து ஸ்பாட்டுக்கு போனோன்னே வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன்.
ஒரு டாப் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நம்ம பனோரமா போகிறதுக்கு முன்னால் வந்து இங்கே நம்ம டெசர்ட் சஃபாரிலலாம் வந்து பிகி ரைடெலாம் பண்ணோம்ல, அந்த மாதிரி பைக் ரைடு வந்து இங்கே இருக்குது. அதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கேபிளும் இருந்துச்சு, அது வந்து நம்ம நெக்ஸ்ட் டே வந்து போயிருக்கோம். இது வந்து ப்ரீவியஸ் டே வந்து இங்கே தான் கூட்டிகிட்டு வந்தாங்க நமக்கு. ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ண சொல்லுவாங்க. இல்லைனா நம்மளே வந்து நமக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த பைக்கை வந்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் நாய்க்குட்டி இருக்குது. அது எல்லோரும் பார்க்குறது எதாவது சாப்பிட கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு அங்கே ஷாப்பும் இல்லை, ஒரே ஒரு டீ ஷாப் மட்டும் காஃபி ஷாப் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான், யாராவது எதாவது கொடுப்பாங்களான்னு சொல்லி பார்த்துட்ருக்கு பாவம். நான் டெசர்ட் சஃபாரியில் உள்ள பிகி ரைடு வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து ஈஸியாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. மேலே சாண்டியூன்ஸ்லாம் போனோம், நல்லா இருந்துச்சு. இது வந்து எப்படி இதுலன்னு தெரியும், ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் ட்ரை பண்ணாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் விட்டாச்சு. யாராலும் ஆனால் கேர்ள்ஸும் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பைக் ரைடெலாம் முடிஞ்சு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து பெனோரமா கூட்டிகிட்டு போனாங்க. அது வந்து ரஷ்யன் ஜார்ஜியா ஃப்ரெண்ட்ஷிப் பார்டர்னு சொல்லுவாங்க. அங்கே தான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், அங்கே வந்த உடனே இங்கே வந்து நாய்க்குட்டி இருக்குது. அப்படியே அழகாக பார்த்துட்டு வாலும் ஆட்டுது பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு. பாவம் இங்கே எப்படி தனியாக இருக்குதுன்னு தெரில. கடை எதுவுமே கிடையாது. இந்த வர்ற ஆளுங்க எதாவது சாப்பிட போட்டால் உண்டுன்னு நினைக்கிறேன். இந்த குதிரை வச்சுருக்காங்க, அந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் நாய் கொண்டு வருவாங்க, இல்லை இதுவாக இருக்கான்னு தெரியல. அந்த இடம் வந்து சூப்பராக இருந்துச்சு, வியூஸ்லாம் நல்லா இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. அங்கே பாருங்கள், அந்த இடம் மட்டும் எப்படி தங்க மாதிரி அப்படி மினுங்குது பாருங்கள். பெயிண்டிங்கில் 360 டிகிரி ஆங்கிளில் வந்து நமக்கு வீடியோ எடுத்து கொடுப்பாங்க. அந்த இதுவுமே அங்கே இருந்துச்சு. நம்ம வந்து பே பண்ணணும். நிறைய பெயிண்டிங் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இது நம்ம கீழே வந்தோன்னா கெஃபே இருக்குது. அந்த பனோரமாக்கு கீழே வந்து ஸ்டெப்ஸ் போட்டிருப்பாங்க. அது வழியாக வந்தோன்னா கெஃபேலாம் இருக்குது, காஃபி ஷாப்லாம். நம்ம வந்து அங்கே போய் காஃபி வேணால் குடிச்சிக்கலாம். நாங்களாம் குடிக்கல, பசங்க மட்டும் ஏதோ வாங்கி சாப்பிட்டாங்க. இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லி போனோம். போய் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்டு அங்கே வர போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே இருந்தவர் வந்து காசு கேட்டாங்க, 10 லாரின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதனால் இந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா ரொம்ப பயமாக இருந்துச்சு. ரொம்ப எப்படி ரொம்ப டீப்பாக இருக்குல்ல, அதனால கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இதான் அந்த வியூ. நான் அந்த எடுத்த வீடியோ வந்து ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்திருக்கேன் போல், அந்த வியூஸ் காணும். அதனால் இது ஷார்ட் வீடியோஸ் மாதிரி தான் எடுத்திருக்கேன். அதில் பாருங்கள். அந்த நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் இங்கே வந்து சாங்ஸ் அங்கே போட்டுட்டு இருந்தாங்க அந்த கெஃபே ஃப்ரண்ட்டில். அப்படியே எல்லோரும் சும்மா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. டான்ஸ் ஆடிட்டு வீடியோ எடுத்துகிட்டு சும்மா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் ஜாலியாக அப்படியே டைம் போச்சு. ஏன்னா ஃபுல்லாக ட்ராவலே இருந்ததுனால இந்த ஸ்பாட்டில் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோம். நாங்கள் டான்ஸ் சொல்ல முடியாது, சும்மா காமெடி பண்ணிகிட்டு இருந்தோம். எதாவது சும்மா அப்படி இப்படி ஸ்டெப்ஸ் போடுவோம்னு சொல்லிட்டு. அப்புறம் பசங்களாம் டான்ஸ் பண்ணாங்க. எல்லோரும் அங்கே ரவுண்டு கட்டி எல்லாம் பார்த்துட்டு நல்லா என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹோட்டலுக்கு வந்தாச்சு. நைட் வந்து ஸ்டே வந்து ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஹோட்டல் நேம் வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஆனால் எப்படின்னா எங்களுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. ரூம் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு.
ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து சின்ன ரூமை கொடுத்துட்டாங்க. அதனால் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, மாற்றிட்டு இருந்தோம். ஸ்டெப்ஸ் எல்லாமே ஐஸ் கட்டி தான், செம்ம ஜாலியாக இருந்துச்சு, ஃபுல்லாக ஸ்னோ. அப்படி ஆனால் எப்படி சொல்கிறது, பார்க்க தான் அழகாக இருக்குங்க. அங்கே போய் அது ஒரு மாதிரி ஸ்மெல் வேறு வருதா, கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. அந்த ஏன்னா அது ஃபுல்லாகவே ஸ்டாக்னேட் ஆகிருக்குல்ல உங்களுக்கு, அந்த ஐஸ் கட்டியெல்லாம் தேங்கி போய் கிடக்குதுல, அதனால் ஒரு மாதிரி ஸ்மெல்லெல்லாம் வரும் அதில். ஆனால் ஓகே, பார்க்க அழகாக தான் இருந்துச்சு. இது வந்து ஃபுல்லாக இங்கே நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து கீழ் ஃப்ளோரில் கொடுத்துருந்தாங்க. அண்டர் கிரவுண்ட் மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து அதில் கொடுத்துருந்தாங்க. நானும் இன்னொரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க, இன்னொருத்தவங்க வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தாங்க. இதுதான் குதாரியில் நாங்கள் ஸ்டே பண்ண ரூமு. அவங்களோட வீடியோ ஒன்று எடுத்திருந்தேன். அவங்களோடது வந்து டபுள் பெட்டு மாதிரி இருக்கும், கொஞ்சம் பெரிய ரூமு. நாங்கள் 2 பேர்னால எங்களுக்கு வந்து சின்ன ரூம் தான். இன்னொன்று என்ன தெரியுமா, குதாரியில் வந்து நமக்கு ஹேண்ட் ஷவர் எதுவுமே இருக்காது. தண்ணி இருக்குது, நல்ல வேலை தண்ணி இருக்கும். அதனால் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கு ட்ராவல் பண்ணவங்களே வந்து ஏதாவது மக்கு மாதிரி எடுத்துகிட்டு வந்துருக்கேன்னு சொன்னாங்க. டாய்லெட்டோ இல்லை குளிக்கிறதுக்கோ ஏதோ யூஸ் பண்ணோன்னா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம ஷவர் எடுக்கும் போது அந்த அளவுக்கு வந்து ஹீட்ரு இருக்கிறனால நமக்கு பிரச்சனை கிடையாது இது. ஆனால் வந்து என்ன சொன்னாங்கன்னா, பாட்டில் அந்த மாதிரி ஏதாவது வந்து நம்ம எடுத்துக்கணும், சேஃப்டிக்காக சொல்கிறேன். நம்ம வாஷ்ரூம் போனோன்னா நமக்கு வந்து தேவைப்படும். நாங்கள் இருந்த டைமில் வந்து குதாரியில் -9 டிகிரி இருந்துச்சு. -9 நாங்கள் குதாரியில் இருந்த டைம் வந்து -9 இருந்துச்சு. நைட்லலாம் -11 கிட்டலாம் போயிட்டுன்னு சொன்னாங்க. இந்த ரூமுக்கு வெளியே வந்து பெரிய டிரான்ஸ்பரண்ட் விண்டோ இருக்குது. அந்த விண்டோவில் இருந்து நம்ம வந்து இந்த ஸ்னோவாக படிஞ்சிருக்கோம், அந்த வியூஸ் வந்து நம்ம பார்க்கலாம். காலையில் இது பார்க்க நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து இது பால்கனி வந்து பெரிய ரூமுக்கு வந்து பால்கனி கொடுத்துருக்காங்க. எப்படியும் நம்ம வந்து நைட் ஸ்டே தானே பண்ணியிருக்கோம், பால்கனியில் போய் யாரும் இருக்க போகிறது கிடையாது. இப்போ 2-3 நாள் இருக்கிறவங்க வந்து அப்படி ஜாலியாக அங்கே போய் இருக்கலாம். அந்த பின்னால் இடம் இருக்குல்ல, அங்கே தான் வந்து நாங்கள் நைட்டில் கேர்ள்ஸ்லாம் போயிருந்தோம். ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி நின்றுட்டு இருந்தோம். செம்ம ஃப்ரீஸ் ஆகிடுச்சு கையெல்லாம். அதுக்கப்புறம் வந்துட்டோம் உள்ள அங்கே இந்த சைடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், டெப்த்தாக இருக்கா என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா போய் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து நாங்கள் கார் கேபிள் வந்து போகிறோம். கார் கேபிள் வந்து அங்கே இருக்குது பாருங்கள். கார் கேபிள் வந்து போகிறோம். எல்லோரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, சரிதா? அடுத்து ரூமை வந்து நாங்கள் வெக்கேட் பண்ணிவிட்டு நாங்கள் நேராக வந்து கேபிள் ரைடு தான் வந்தோம். இதில் வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து ஃபுல்லாக க்ளோஸ்டு, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் க்ளோஸ்ட் ஆயிரும். அந்த மாதிரி இருக்குது, ஓப்பனாகவும் இருக்குது. நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து ஆட் பண்ணல, ஏன்னா ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் தான் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ராவலில் வந்தது, இந்த ரோட்டில் வர்றது, அதெல்லாம் வந்து நிறைய ஆட் பண்ணலை. டேரெக்டாக வந்து இந்த ஸ்பாட்டை மட்டும் தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா இதுவே வந்து 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இதுதான் கேபிள் காரில் வந்து நாங்கள் போனோம். அதோட ப்ரைஸு எல்லாமே வந்து வேணும்னா கேளுங்க.
கேபிள் கார் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் கோதாரி போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போங்க. இதில் வந்து 2 இது இருக்குல்ல, க்ளோஸ்டு கேபிள் காரும் ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டுமே போகலான்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். அது வந்து ஃபுல்லாக கண்ட்ரோலில் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து விடும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு ஸ்டாப் ஆகும்போது. அதனால் சரி இது வேணான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து க்ளோஸ்டு கேபிள் காரில் தான் போனோம். அந்த வியூஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நீங்கள் அங்கே போங்க, கேபிள் கார் வந்து போங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அது நானும் என் ஃப்ரெண்டும் வந்து சொல்லிகிட்டு இருந்தோம், பேராக்ளைட் போகலான்னு எல்லோரும் போகிறத பார்த்து ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வியூஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கேபிள் காரில் போய் அதில் ஒரு இடத்துல நின்று இப்படி ஆடிச்சு அந்நேரமே பயந்துட்டோம். பேராக்ளைட்னால் எவ்வளோ ஹைட்டில் இருக்கும், எப்பா சாமின்ட்டு அந்த இதே பிளானையே நாங்கள் வந்து ட்ரா பண்ணிட்டோம். ஆனால் நிஜமாக நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. உங்களுக்கு பேராக்ளைடிங் பண்ண பிடிக்கும்னா நீங்களும் பேராக்ளைடிங்லாம் அங்கே பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து எங்களை வந்து ஷாப்பிங்க்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அந்த ட்ரிப்பு முடிஞ்சோடனே நாங்கள் ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பாட்டில் விட்டாங்க எங்களுக்கு. நாங்கள் ஸ்னோவில் விளாண்டு ஃபோட்டோவே எடுக்கலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு கேட்டதுனால எங்களை வந்து ஒரு பிளேஸில் விட்டாங்க. நாங்கள் அங்கே போய் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களை ஷாப்பிங்க்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஷாப்பிங்க்கு வந்து ஒரு ஸ்பாட் இருக்குது போல், அங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ ஒரு சர்ச் கிட்ட அப்படியே அந்த சர்ச்சுக்கும் நம்ம நெக்ஸ்ட் வந்து போகிறோம். இந்த ஷாப்பிங் வந்து நேராக அவர் எந்த கடையிலையுமே நிற்க வேணாம், நான் கூப்பிட்ற கடைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் டிரைவர் அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவர் தெரிஞ்ச கடையாக இருக்கும் போல், அதனால் நாங்கள் அங்கே தான் போனோம். போய் அங்கே தான் இந்த மேக்னெட்டு அதெல்லாம் வந்து வாங்கினோம். That's price. It's really reasonable because city, for example, magnets like this, when individual piece price 7-6 lari, I can make for you per piece just 3 lari. Our shop every 10 the same when you buy one should be like bonus according our promotion. As I mentioned, 11 ceramic around 30 lari. What about magnets? Which kind? All about with metal piece. If city price 10 and Nurigudauri 15-20 per piece, you can have a look. We have all 5 lari for you. Okay. So every 10 also I should be bonus 11. I will make 15. இவங்க தான் தாராளமாக வீடியோ எடுத்துக்கோங்க, எங்கள் ஷாப் நேம்லாம் சொல்லுங்கன்னெலாம் சொன்னாங்க. இந்த ஷாப்பில் தான் நாங்கள் வந்து மேக்னெட்டு எல்லாமே வாங்கினோம். வேறு அது பக்கத்தில் ஒரு ஷாப் இருந்துச்சு, அங்கே வந்து இந்த லாக்கெட்டு, இந்த கிறிஸ்டின் டாலர் போட்ட அந்த மாதிரி லாக்கெட்டு, இது வந்து பக்கத்து ஷாப்பு. இப்போ நான் காட்டுறது வந்து பக்கத்து ஷாப்பு. இப்போ நாங்கள் வந்து காட்டுறது பக்கத்தில் உள்ள ஷாப்பு. இங்கேயும் வந்து கொஞ்சம் இந்த செயின் மாடலு, பேங்கிள் இந்த மாதிரி ஐட்டம் வந்து இவங்க கிட்டே இருந்துச்சு. இங்கே வந்து செயின் மட்டும் நான் ஒரு கிராஸ் போட்ட செயின் ஒன்று வாங்கினேன். Mama, Didi, another? It's a sweet cake with Nutella, fruits and ice cream. What is this? This is personal. You want to try, sister? இது அங்கே வந்து ட்ரெடிஷ்னலாக இது வந்து தான் சாப்பிடுவாங்க போல. இது சாக்லேட்டாக என்னென்னா நட்ஸ் இருக்குல்ல, நட்ஸு வந்து ஊற வச்சு அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. வால்நட்டு அந்த மாதிரி அதை வந்து டிப் பண்ணி ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி டிப் பண்ணி அந்த ஃப்ளேவர் மாதிரி இருக்கும். ஃப்ரூட்டுன்னு சொல்ல முடியாது, சாக்லேட்டுன்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து 1 year அந்த மாதிரி இருக்குமா. இப்போ காட்டுறோம்ல ஒன்று ஒரு இழந்த பழமா, அது என்ன இப்போ ஒன்று பார்க்குறீங்களா டேட்ஸ் மாதிரி. இது வந்து கட் பண்ணோடனே ஒரு மாதிரி உள்ளே வந்து இந்த ஆப்ரிகாட் பழம் இருக்கலாம், அந்த மாதிரி பீச் பழம்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே சாப்பிடுமா. ஆனால் செம்ம ஸ்வீட்டாக இருந்துச்சு. டேட்ஸ் மாதிரி நான் கூட டேட்ஸ் தான் ட்ரை பண்ணி தொங்கிட்டுருக்காங்க பார்த்தா, ஆனால் அது டேட்ஸ் கிடையாதாமா. ஏதோ அந்த அம்மா சொன்னாங்க என்னன்ட்டு. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நம்ம நேராக இந்த சர்ச்சுக்கு தான் வந்து போனோம். இந்த சர்ச்சோட குட்டி மாடல் தான் இது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே நிறைய சர்ச்சஸ்லாம் வந்து இருக்குது.
உங்களுக்கு வந்து போன பிளேஸோட ஸ்பாட் மட்டும் தான் போடுறேன். அந்த போன பாதை அந்த ட்ராவல் பிளேஸ் எதுவுமே போடலை நான். ஏன்னா விண்டோலேருந்து எடுத்தாலும் கிளியராகவும் இல்லை, அதனால தான் நான் வந்து ஆட் பண்ணலை உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு நாங்கள் இது வந்து திப்லிசி கிட்டே இருக்குது. இந்த இப்போ போகிற சர்ச் வந்து ஒரு மலை மேலே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ ஜூம் பண்ணி கட்டுறல, இது வந்து இங்கே ட்ரெடிஷ்னல் மாப்பிள்ளை பொண்ணோட ஃபோட்டோ, இந்த ட்ரெஸ் மாடல். அது நம்ம அதில் போய் தலையை வச்சுட்டு ஃபோட்டோவில் எடுத்துக்கலாம், ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அந்த மேலே இருக்கிற அந்த சர்ச்சுக்கு தான் வந்து நம்ம அடுத்து போகிறோம். So we had a head of cartwheel, and what he did was that he built the church that went over the big cross that I was talking about. And then at the end of the 6th century and in the beginning of the 7th century, he had 3 sons, Worms, Stepanos and Adarnas. And what they did was they finished the whole church by itself. This is from the east side of Sreta, which is the old capital. எங்களோட கைடு வந்து செகண்ட் டே கைடு வந்து இவர் தான். இவங்க தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சின்ன பையன் தான் இவங்க. 19 years old தான் அந்த கைடுக்கு. கொஞ்சம் தூரம் மேலே ஹைட்டில் போனோம்னா இந்த சர்ச்சுக்கு போகலாம். உள்ளெல்லாம் வந்து வீடியோலாம் எடுக்கல நான், ஏன்னா நம்ம ப்ரேயர் பண்ணுற இடம்னு சொல்லிட்டு நான் எடுக்கலை. என் ஹஸ்பண்டே திட்டினாங்க, என்ன சர்ச்சுக்குள்ளெல்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு, அதனால நான் வந்து எடுக்கலை. இங்கேருந்து பார்த்தோன்னா ஒரு லேக்கெல்லாம் தெரியும் நமக்கு, லேக் வியூஸ், அது நல்லா இருந்துச்சு. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அவ்வளோதான் நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து அடுத்து இந்த சர்ச் பார்த்துட்டு நேராக வந்து நாங்கள் போய் ஹோட்டலில் விட சொல்லிட்டோம். ஏன்னா ஃபுல்லாக ட்ராவலே பண்ணிட்டு இருந்தனால ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வேணாம், வேறு எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க, வேணான்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் ரூமில் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு, இங்கே வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது நமக்கு ஃபுட்டு. அதனால இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து அன்றைக்கி நைட்டு மறுநாள் ஊருக்கு வர போனோம்ல, அதனால் நைட்டு வந்து இந்தியன் ஹோட்டலில் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். ஆர்டர் பண்ணிவிட்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு மார்னிங் ஏன்னா கிளம்பணும் நமக்கு. அதனால் நாங்கள் அதே சேம் ஹோட்டல் தான் வந்தோம். நாங்கள் திப்லிசியில் போட்டிருந்தாலும் அவங்க வந்து என்னென்னா லக்கேஜ்லாம் நாங்கள் வந்து எடுக்கவே இல்லை. எங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் அவங்க வந்து அவங்கக்கிட்டே வச்சுருந்தாங்க. நாங்கள் இங்கே தேவையான ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டோம், மற்றதெல்லாம் அவங்க நாங்கள் பேக் பண்ணி கொடுத்துட்டோம் அவங்கக்கிட்ட, அவங்க வந்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு நம்ம ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க, நாங்கள் வந்து அதே ரூமை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுதான். ரூமுக்கு போனோடனே மறுநாள் வந்து மார்னிங் எங்களுக்கு ஃப்ளைட்டு, நம்ம கத்தாருக்கு கிளம்பணும். அதனால எல்லாருமே கிளம்பியாச்சு. வரும்போது சேம் ட்ரெஸ் போட்டுருந்தோம், அதே எல்லோரும் சேர்ந்து போட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். कितना बड़ा है देखो। நான் இங்கே கத்தாரில் வந்து அவ்வளோவா டாக்லாம் பார்க்க முடியாதா. அங்கே போய் டாகை பார்த்தோன்னே ஹஸ்பண்டை சொல்கிறேன், மாமா பாருங்களேன் இதுவும் நல்லா வால் ஆட்டுது நம்ம ஊர் நாய் மாதிரின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, ஏடி நாயினாலே வால் தான் ஆட்டும், அதுதான் நன்றி உள்ளது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹைட்டாக வேறு இருந்துச்சா, ஏதோ வித்தியாசமாக பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. செல்லாம் அதுக்கு எதாவது வாங்கி கொடுத்தாங்கப்பா. பிறகு அவ்வளோதான், நம்ம ஜார்ஜியா விட்டு கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு. ஜார்ஜியாவுக்கு போகிறதுக்கு முன்னால் நான் வந்து அங்கே ஷாப்பில் இருந்துச்சு, அந்த ஷாப்போட வீடியோ வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், ஏர்போர்ட்டில் உள்ள ஷாப்பு. அதே மாதிரி நம்மக்கிட்ட மிச்சம் மீதி பணம்லாம் இருக்கலாம், அதெல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்சில் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்காச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷார்ஜாலேருந்து நம்ம கத்தாருக்கு வந்து வந்தாச்சு.
ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஏர்போர்ட்டுக்கு வந்தோடனே இங்கே வந்து பாருங்கள், நாங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு வரும்போது இந்த கத்தார் நேஷ்னல் பேர்டு வந்து இருந்துச்சு. இதுவும் எங்கள் கூட தான் ஃப்ளைட்டில் வந்துச்சு. அப்புறம் நாங்கள் டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் எதில் போகிறோம்னா டெஸ்லாவில் போகிறோம். இங்கே வந்து டாக்ஸிக்கு வந்து டெஸ்லா தான் நமக்கு வந்துச்சு. நிறைய கவர்மெண்ட் டாக்ஸிலாம் இருக்கும்ல, அப்போ நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டெஸ்லா வந்துச்சு. கத்தாரில் பாருங்கள், டெஸ்லா வந்து டாக்ஸியாக யூஸ் பண்ணுறாங்க மக்களே.